அடுத்த குறைபாட்டை வெளியேறக்கூடிய காற்றும் சேர்ந்து உள்ளே போய்விடுகிறது. அதனால டக்குன்னு நடக்குது. That is called positive air flow. அதெல்லாம் to make the egg standing vertically. இது ஒரு மெத்தட், ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். இல்ல கொஞ்சம் மண்ணு போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல இது என்ன பெரிய கேள்வி அப்படிங்கிற இதான் உண்மையான கேள்வி சயின்ஸ். So for a single problem there are different types of answers. Many answers, the multiple answers. இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். இல்ல இந்த சினிமா நடிகை ராதிகா முட்டையை பிரிக்கிறார் அப்படி ஈடு போஸ் கொடுக்கலாம். இந்த வெட்டிக்கலாம் தானே இருக்கு. இல்ல வாயில வெட்டிக்கலாம் வச்சுக்கலாம். இல்ல முட்டை ஸ்டாண்ட்ல வைக்கலாம். இதெல்லாம் விடை சரியான விடை. They are all original correct answers. ஆனா உங்களுக்கு இது எல்லாம் தரல. There is no nothing is supplied to you. ஒரு மெட்டீரியல் நமக்கு கிடையாது. வெறும் முட்டை இருக்கு, தரை இருக்கு, டேபிள் இருக்கு. Make the egg to stand it vertically on the table. அவர் என்ன பண்ணாரு? இப்படி முட்டையை வாங்கி டப்புன்னு தட்டி நிக்க வச்சார். நீ தட்டுமா கை தட்டுல அவ்வளவுதான். முட்டை கொஞ்சம் கடையில வந்து லேசா உடையும், அது பரவாயில்ல. இந்த கேள்விக்கு என்ன விடை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சதையும் வச்சு டிஸ்கிரைப் பண்ண கூடாது. புரியுதா? ஆனா கொஞ்சம் உடஞ்சிருக்கு பாருங்க, கொஞ்சம் நேரம் இருக்கும், அது பரவாயில்ல. ஏன் வேற இந்த ஏர் கேப் உள்ள ஒரு ஏர் கேப் இருக்கும் பிராட் சைடுல. இந்த ஸ்மால் சைட்லயும் பண்ணலாம். அது பண்ணா டப்புனு போட்டு உடைஞ்சா உடைஞ்சிரும். பரவாயில்ல. பாவம் இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் போட்டு இதுதான் கிரியேட்டிவிட்டி, இதுதான் டைவர்ஜென்ட் திங்கிங். நல்லா காடி. நம்ம ஊர்ல சுத்தம் உடனே நிப்பாட்டிரு, திரும்ப சுத்தம். புரியுதா உங்களுக்கு? நல்லா அதாவது ரா எங்க சுத்துறது கஷ்டம், அதே மாதிரி நிறுத்துறது கஷ்டம், சுத்திட்டே இருக்கும். ஆனா பாயில் எங்க என்ன ஆகும்னா கை வச்சோடனே நின்றுடும். ஏன்? வெரி குட். நான் கேட்கிறேன், அவன் தான் What is inertia? So இப்போ இந்த இதுல என்ன விஷயம் அப்படின்னா அந்த வெளிய இருக்க சப்ஸ்டன்ஸ் நின்னாலும் உள்ள இருக்க லிக்விட் சப்ஸ்டன்ஸ் வந்து மோஷன்ல கண்டினியூ ஆகும் சார். அதனால தான் சார் வந்து ராயக் வந்து சுத்துது, பாயில்ட் எக்னா அப்படியே ஸ்டாப் ஆகும் சார். ஏன்னா ஃபுல்லா சாலிடா இருக்கும். ஃபுல்லா சாலிடா இருந்தா if the moment is stopped everything will be stopped. But even after stopping the egg, the liquid inside the egg will still in motion. சர்க்குலர் மோஷன்ல போயிட்டே இருக்கும். அதனால இத டச் பண்ணாம போறது. இது மாதிரி நிறைய முட்டையை உருட்டி பார்த்து ஐஐடி எழுத போறதா எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. 1981ல ஐஐடில கேட்ட क्वेश्चन இது வந்து எப்படி 5 balls are hanging at the same level, okay, just like a cradle, தொட்டில், நியூட்டன்ஸ் தொட்டில் மாதிரி ஒன்று. இப்போ என்ன பண்றோம், இந்த பக்கமா எல்லாத்தையும் நல்லா ஸ்டேபிள் பொசிஷன்ல இருக்கும்போது ஏய் அமைதியா இருந்தா மண்ணு எல்லாம் வைண்ட் அப் பண்ணிடுவோம். கவனிக்க பாருங்க, ஒரு பால் கையில எடு, you take one ball, okay, அந்த பால்ல ரெஸ்ட்ல இருக்கு. Now wait. Now if you leave the one ball and it will be, what will happen? அந்த பக்கம் எத்தனை பால் போகும்? டிக் போகும். போதா? இப்போ இதே மாதிரி 2 பால் விடுறான். ரெண்டு பால் விட போறேன். என்ன பாரு, 2 பால் போடும். 3 பால் விட்டா 3 போகணும். ஆனா வந்து 3 பால் எடுத்துங்க. இதான் that is the beauty of the experiment. இப்போ அங்க இருந்து ரிமைனிங் பால்ஸ் நிறுத்திடாத பட் so the other 2 balls are completely at rest. இப்போ இருக்க 3 பால் வந்து அதுல போகுது. எல்லாம் பாரு அங்க எத்தனை போகும்? ரிமைனிங் 2 தான் இருக்கு. எத்தனை போகும்? அங்க பாரு, அங்க 3 போகுது. 2 இருந்தாலும் 3 போகுது. That is the beauty of the experiment. Okay, கேளுங்கடா. That's okay, but how you apply here? How do you apply here? The number of balls the same இருக்கிறதுக்கான காரணம் elastic. Very good. Elastic collision கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம்.
another ball of equal mass. Okay. And the ball on velocity அப்படியே transfer ஆகும் sir. Velocity transfer ஆகுது. Energy transfer ஆகும். Energy conserved இருக்கும் sir. சரி. So இங்க மூணு பாலோட kinetic energy இந்த ரெண்டு பாலோட kinetic energy ஈக்குவலா இருக்கும். So ரெண்டு பாலோட மாஸ் அதே தான் சார். So மூணாவது பாலம் அப்படியே சேர்ந்து இல்ல கொஞ்சம் அந்த நீ சொல்ற வார்த்தைகள் எனக்கு the sole judgment of any scientific truth. Science without experiment is philosophy. Okay, so what should you do to learn physics and chemistry in effective way? Up to 10th standard you do experiment. In +2 you solve problems. Then only you can get into IIT, IISc, IISER, NICER எல்லாம் நிறைய இருக்கு. தெரியுமா உனக்கு? Indian Institute of Scientific Education நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் போறோம்னா இந்த மாதிரிலாம் பண்ணணும். Okay, so experiments. There is 4 stages of learning cycle in science. First one is watching, second one is thinking, third one is feeling, fourth one is doing. இப்பெல்லாம் நீ வாட்ச் பண்ணிட்டு இருக்க வாட்சிங் இந்த ஆளு எப்படா படிப்பா அப்படின்னு திங்கிங் லூசா இருப்பவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே கேள்வி கேட்டுருக்காரு அந்த திங்கிங் தேர்ட் ஒன் இஸ் ஃபீலிங் ஃபீலிங் என்ன யூ கம் அண்ட் டச் த எக்ஸ்பெரிமெண்ட் தட் ஃபீலிங் ஓகே ஸோ ஃபீலிங் fourth one is doing. Our Indian education system loses its momentum halfway through the cycle. The 4 stageல நல்ல கிளாஸ்ல மெட்ரிகுலேஷன்ல எல்லாம் வாட்ச் பண்றோம் திங்க் பண்றோம் ஆனா ஒண்ணு இல்ல ஃபீலிங் அண்ட் டூயிங் இல்ல எப்போ only when you feel and do it your learning will be very effective, your understanding will be effective. அதனால ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் இருக்கு I hear, I forget, I see, I remember, I do, I understand. So உனக்கு எது வேணும்னு பாருங்க கற்றலில் கேட்டல் நன்று கேட்டலில் பார்த்தல் நன்று பார்த்தலில் செய்தறிதல் மிக மிக நன்று செய்து பார்க்கும் போதுதான் அறிதல் உனக்கு புரியும் அதனால அதுக்கு என்ன பண்ணணும் to do experiments. Experiments give you enjoyment, experiments give you entertainment, experiments give you engagement, finally experiments give you enlightenment. At the same time experiments give you excitement. So, at the outset, I thank Dr. Minat Sundaram for giving me this opportunity of interacting with you people. I hope you can understand English as well as Tamil. I think there will be a mixed population, right? I think the front bench is bright English probably. Some people at the corner looks they want Tamil. So all of you are known basically Tamil. So we can talk Tamil also. Good. So this quiz is 25 minutes. You just choose the best answer. Don't copy. If you allow others to copy what will happen, you lose your chance. I will have 18 people selected among the 165 people here in a matter of half an hour time. And 6:30 by 6:45 or so, we 5 faculties will see that it is the 165 is sorted out and the best 18 is selected and they will sit here for a projection or quiz in which we will have good science quiz coming out. Out of that, very interesting round at the end, that is the dumb charades. You all will cherish. I think you won't feel hungry, though the time is told is 8 o'clock for your dinner. We can run up to 8 o'clock or 8:30. It will be very enchanting. But I will reduce the number of rounds if you feel that you want to go. But I know that you won't. I hope one of you have attended my course, right? Nobody has attended my quiz. That I want to ensure. If anybody has attended the quiz, some of the questions may be a repetition, they may help. Okay, with this, I hope it is distributed. Please distribute. Don't copy Gautam Narayanan, Kamala Niketan, Montessori School. Hemalata, Bell, Metropolitan School. Please come forward, come forward. Jaya Prakash. He is from IM Palayam, Government Extension School. Bharat Vishal, SVB School. Praveen KNMS. Noah Simon KNMS. Ananda Rankan, KNMS. Education School. Priyadarshan, BHCM.
Okay, these are the waiting people. We would like to sort out into 3 each team. Okay, there will be 6 teams. So 3 each. And we need 3 chairs here. I will be shooting a PowerPoint. Okay? PowerPoint போட்டு உங்களுக்கு questions வரும். நீங்க ஆன்சர் பண்ணினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரவுண்ட்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு क्वेश्चन உண்டு. சரியா? அதுக்கு கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி சார்ட் அவுட் பண்றீங்க? நீங்களே சார்ட் அவுட் பண்ணிக்கிறீங்களா? எல்லாரும் அக்ரிடா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? I am Jay Nandikeshwar of Command. Okay. Then K. Priyadarshan of BS Investigation. then I am Praveen from Command. very good. Next team B. Team B, Noah Simon from KNMS. Okay. Karthik Raja from KNMS. Okay. Karthik from Sri Vidya Mandir Matriculation. Very good. See, we are mixed up, isn't it? Good. Next. Ian from Vidyanikil. Union. Right. M. Navina Priyan from Vidyanikil. Navina Priyan, correct. Gautam from KNMS. Very good. Sri Bhuvati from St. Anne's. Okay. Satish Kumar from R. Pudupalayam Government School. Very good. I am N. Anandarangan from Alchil and Maharashtra. Okay. And Sundar from KNMS. Okay. Bharat Vishal from Sri Vignesh Vidyalaya. Jayaprakash from Government High Secondary School, CIML. Okay, man. Any one of them correct answer பண்ணா 5 மார்க். ஒரு தடவை ஆன்சர் பண்ண அப்படினா சோ டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு கேட்காதவே டிஸ்கஸ் பண்ணுங்க. பிரைட்டா கொஞ்சம் டென்ஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிச்சுக்க. பேஸ் எல்லாம் பார்த்தா தெரியாது. நீங்க பரவாயில்ல, இது பரவாயில்ல. அங்க பரவாயில்ல, பை குடிச்சுங்க. Good. Okay. So, there are 6 rounds. I will cut down to 4 rounds. ABCD is clockwise. Left ல இருந்து anti clockwise. All question கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நீங்க சொல்லி எல்லாம் கொடுக்காங்க, சொல்லி கொடுத்து அவங்க திட்டு வாங்கலாம். தப்பா இருக்குன்னா நாங்க ஒரு கதை சொல்லுவேன், ஒரு சின்ன கதை. அதை சொல்ற நேரத்துல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி அப்படி வார்ம் டெவலப் பண்ணீங்க. உங்க ஒருத்தர் வேற ஸ்கூல் இருக்கலாம், ஒரே ஸ்கூல்ல மாற்றினா அது பிரச்சனை இல்லை. பட் இல்லைன்னா நீங்க சண்டை போட்டுக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு அன்பா நாம பேசிக்கிட்டு யார் ஆன்சர் பண்ண போறோம் டிசைட் பண்ணுங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ அதனால என்ன வேணா கெஸ் பண்ணீங்க, ஒயிலா கூட கெஸ் பண்ணீங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம கதை சொல்லுவோம். இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் பேக்ல இருந்து யாரும் சொல்லிக் கொடுக்காங்க. 2 கொஸ்டின் உங்களுக்கு. பட் ஐ ரிக்வெஸ்ட் மேடம், நீங்க ஒன்று பண்ணுங்க. யூ நோட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஆன்சர் அண்ட் கிவ் தம் ஆன் மை பிஹாஃப் 1 5-star trophy. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஐ வில் கிவ் மணி ஆல்சோ. சரியா? so that you will don't think that I am not going to give. I will give. I will give right now my ultimate aim. Then next we will go to the okay கதை போய் முடிச்சுடுவோம். என்னாச்சுன்னா ஒரு பாட்டி இருந்தாங்க. இந்த பாட்டி தனி மரம். அவங்க வந்து போஸ்ட் காடுக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்களாம். God please give me $200 every month so that I will be happy, so that I can meet the necessary expenditure. புரிஞ்சுதா? God we daily God to God சொர்க்கம் heaven அப்படி ஏதோ போட்டு ஏதோ போஸ்ட்ல போடுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போனால் என்ன ஆகும்? that will not go to God. ஸோ God ஸ்டார்டிங் ஆஃபீஸில் ஸ்டார்டிங் கிளார்க் எடுத்து தூக்கி எங்கே போடுவான்? அந்த டப்பா ரெட் லெட்டர் பாக்ஸில் கொண்டு போட்டு விட்டுருவான். ஒரு நாளைக்கு அவனுக்கு தோணுது இந்த மாதந்தோறும் வருது இந்த நியூசன்ஸு, யார் தான் இந்த லேடி பார்த்தானா சரி இந்த மாதிரி விஷயம் சரி அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு நல்ல மனசில் உங்களை மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்தையும் போய் இந்த மாதிரி ஒரு பாட்டி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆளுக்கு $5 $10 கொடுங்க, நான் வந்து ஒரு மணி ஆர்டர் கொடுத்துறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கலெக்ட் பண்ணி பார்த்தானா ஒரு கேட்ட இதுக்கு $198 கிடச்சிருக்கு. $200 கேட்குறாங்க. சரி பரவாயில்ல, 198 பரவாயில்ல. அதை அவங்களுக்கு போஸ்ட் மணி ஆர்டரில் அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே அடுத்த மாதம் தேங்க்ஸ் லெட்டர் வருது. டியர் காட், ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ரொம்ப சந்தோஷம், நான் கேட்ட ப்ரேயரை ஏற்றுட்டு எனக்கு வந்து $198 அனுப்பினாங்க. பட் ஐ நோ தட் ஐ ப்ரேட் ஃபார் $200. பட் யூ would not have sent to 198. நீ வந்து 198 அனுப்பியிருக்க மாட்டேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் நாய்கள் யாராவது ஒருத்தர் $2 எடுத்துக்கிட்டான் அப்படின்னு திருப்பி எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 10 செகண்ட்ல அடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு டீம் ஏ. சரியா? ஓகே, புஷ் ஒரு பட்டன். நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஐடென்டிஃபை த சயின்டிஸ்ட். இந்த சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த சயின்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா
இவர் வந்து ஆஸ்திரேலியால பிறந்தவர். இவரை பத்தின ஒரு க்ளூ வந்து அந்த ஸ்டாம்ப்ல இருக்கு, அதை ரவுண்ட் பண்ணிருக்கேன். 10 செகண்ட் தான், அப்படியே பாஸ் பண்ணிடுவோம். தெரியுமான உங்களுக்குள்ளார சொல்லுங்க, வெளியில சத்தம் போட்டு சொல்லுங்க. மேடம் டைம் ஆச்சுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு மைக் வேணுமா? ஓகே, சவுண்டா சொல்லுங்க. 10 செகண்ட் ஆச்சா? 10 செகண்ட், 10 மினிட்ஸ் இல்ல. ஹலோ, யூ மேக் an answer. மைக் கொடுங்க, மைக் இங்க ஒரு மைக் கொடுங்க. ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. எஸ், யூ மேக் answer. Schrödinger. This is Schrödinger. Not Schrödinger. Okay, let us pass it on to team B. Samuel Morse. Samuel Morse இல்லை. team C. Johannes Kepler. Kepler இல்லை. then Maxwell. Maxwell இல்லை. then அந்த பையன் Avogadro. Avogadro இல்லை. அப்புறம் Niels Bohr. Niels Bohr இல்லை. நீங்க வந்து பாத்தீங்க, உங்களுக்கு தான் சாக்லேட். யாரு உங்களுக்கு ஆன்சர்? காப்பர்னிக்கஸ் இல்லை. ஓகே, உங்களுக்கு மட்டும் ஒரு க்ளூ தரேன். அது வந்து சவுண்ட் சம்பந்தமா உள்ளது. 2 வேவ்ஸ் இருக்கு. இப்ப சொல்லுங்க பாப்போம். 2 சவுண்ட் வேவ் இருக்கு, 2 மோதுறது. சரி, இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். இல்ல, சவுண்ட் சொல்றேன்ல, நீங்க யாரும் சொல்லக்கூடாது. இப்ப இது முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இது அதாவது 2 ட்ரெயின் போறது யாரு சொல்லுங்க? எந்த சயின்டிஸ்ட்? நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டோட ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ் இல்லை. யாரு இங்க? நீங்க தலையே இருந்தாலும் உங்களுக்கு கிடையாது. இங்க அப்ப கொடுத்த டைம் நீங்க ஆன்சர் பண்ணல. சரி, பத்தியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணாங்க? அவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? கேட்டா அதாவது ஸ்பாயிலிங் தி அதர்ஸ் சான்ஸ்ங்கிறது அதான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரெட்டை இந்த 2 பேரும் கெடுத்துட்டாங்க ஆன்சரை சொல்லி. நெக்ஸ்ட் ஷூட் ஆன்சர். ஒரு பிரஸ், இன்னொரு பிரஸ், அவ்வளவுதான். இன்னொரு பிரஸ். ஓகே, this is chocolate. Okay, nobody gets the chocolate. Unfortunately, that is super style. Okay, let us go to the next question. Okay, unusable the next question. TV. Okay, அமைதி. இது யாரு? ஆர்கிமெடிஸ். நான் யூஸ் பண்ணி சொன்னேன். வெரி குட். இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் கரெக்டா கண்டுபிடிச்ச ஆர்கிமெடிஸ் 2. ஆமா, 10 மார்க்ஸ் டு டீம் பி. வெரி குட். ஆர்கிமெடிஸ் ஸ்பைரல் சொல்லுவாங்க அதுக்கு பேர். சரியா? ஆர்கிமெடிஸ் ஜெனரலா வந்து சயின்ஸ்ல படிக்கும்போது நீங்க டென்சிட்டி அதெல்லாம் பத்தி படிப்பீங்க. ஆனா இன்ஜினியரிங் போனீங்கன்னா ஆர்கிமெடிஸ் ஸ்பைரல் வரையல. ஆனா இந்த பையன் கரெக்டா சொன்னா. ஐ அம் வெரி ஹாப்பி. அடுத்து 2வது பிரஸ், 3வது பிரஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन டு டீம் சி. அடுத்த क्वेश्चन வரட்டும். One of the few scientists from New Zealand, element number 104 is named after him, considered as father of nuclear physics. Who is he? உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் now. 10 seconds. அமைதியா இருங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க ஆன்சர் பண்ணட்டும். 5 seconds over. கரெக்டா? ரூதர்ஃபோர்ட் கரெக்டா? ஆன்சர் சொல்லிட்டீங்களா? கொடுக்கலாமா? ரூதர்ஃபோர்ட் கொடுக்கலாமா? ஓகே, ஷூட் ஆன்சர். டீம் பி உங்க சான்ஸ். சத்தியப்பா வாங்கின ஒரு 10 மார்க். கம்பத்தி பழம் அப்படின்னாங்க. ஐயோ, அமைதியா இருங்க. அடிங்க ஷூட் பண்ணுங்க. 10 மார்க் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இல்ல இது என்ன சொல்லுங்க. நான் கேட்டதே இல்லையே, எனக்கே தெரியாது. Underballs.
ஆன்சர் கொடுங்க. வேண்டர் வாட் நீங்க ஈக்குவேஷன் இல்லையாப்பா? ஓகே, இது தொலையா 10 மார்க் கிடைக்கலாம். மத்தாலும் அதெல்லாம் கேட்க உங்க டைம் வரும். நாங்க ஆன்சர் பண்ணுங்க. 10 செகண்ட் டைம். இந்த உங்களது அடிங்க. இவர் ஹைசன்பர்க்ங்கறாங்க உள்ள கொடுத்துடலாமா? எஸ் சார். ஓகே, குட் ஆன்சர். So at the end of the first அப்புறம் ஒரு திடீர்னு முக்கியமான ஒரு காரணம் பிரேக் த்ரூ இது. அவரோட பேர் கூட இங்க இருக்கு. நீங்க எல்லாம் அடிச்சுட்டாங்க. அவங்களோட சான்ஸ் அவங்க சட்டியாசமா அடிச்சாங்கன்னா 10 மார்க். இங்க என்ன வரும்? சட்டம் போட்டு பேசாங்க. 10 செகண்ட் யாரா? ப்ளீஸ் டெல். ஏதாவது சொல்லுங்க. அவரோட பேர் அங்க இருக்கு. பார்த்து கூட சொல்ல தெரியுங்க. ஓகே, நேரம் அங்க போறேன். டீம் ஏ அதோ கரெக்டா சொல்றாரு. சொல்லுங்க. நூல் பாய்ச்சல் இந்த கரெக்ட் ஆன்சர். தமிழ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் மேக்னடிசம் சம்பந்தமானது. வெப்பர் இல்லை. அப்புறம் வேற அப்புறம் பேரடை இல்லை. வேற வேற சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. சரி, டீல் ஆரம்பிக்கும். டீல் 5 லெட்டர் வேர்டு இல்லை.